ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்று மாறாத எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை வேளைக்காக, காலை ஆராதனைக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். உம்மை தொழுது கொள்ளும்படியாக, உம்மை ஆராதிக்கும்படியாக உம்முடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிற அதன்படியார் ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஒவ்வொருவரையும் இரக்கமாக கண்ணோக்கி பாரும். இம்மட்டுமான எங்களுடைய வாழ்விலே போதுமானவராக இருந்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி வந்த பெரிய கிருபைகளுக்காக நன்றி சொல்கிறோம். எங்களுடைய ஆன்மீக வாழ்வின் பயணத்திலே மீண்டுமாக நாங்கள் ஒரு புதிய ஆன்மீக காலத்திற்குள்ளாக பிரவேசிக்கின்ற பாக்கியத்தை தருகிறீர். வருகையின் காலத்திற்குள்ளே நாங்கள் பிரவேசிக்க முடியாத வாக்கியத்தை தந்திருக்கிறேன் நன்றி சொல்கிறோம். இந்த நாட்களிலே அதன் உன்னதத்தை நாங்கள் உணரவும், அந்த உணர்வு எங்களுடைய வாழ்விலே பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தவும் நீர் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமா நாங்கள் கொண்டாடுகிறோம். அன்பின் பரலோக பிதாவே, எங்களுடைய திருக்கரங்களிலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஆராதனை உடைய கரங்களிலே தருகிறோம். நீரே பொறுப்பேற்றுக் கொள்ளும், வழிநடத்தும். மீட்பர் இயேசுவின் மூலமாக ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் பரலோக பிதாவே, ஆமேன். இந்த நாளின் ஆராதனை நேரடி ஒலிபரப்பு செய்ய முடியாமல் போனதற்காக வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒருவேளை பாரிஷ் ஹாலிலே இதை காண முடியும். இதே நேரத்திலே நேரலிலே பார்த்து கொண்டிருந்தவர்கள் இன்றைக்கு தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அதை நாம் பார்க்க இயலாது. அதற்கு பதிலாக 11 மணிக்கு இது பதிவு செய்யப்பட்டு அது மீண்டுமாக ஒலிபரப்பப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். எனவே நீங்கள் இல்லத்திற்கு சென்ற பிறகு அதை அவர்களுக்கு நினைப்பூட்ட நான் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய ஆராதனைக்கு துவக்கமாக கிறிஸ்து சபை பாமாலைகளிலே 46வது பாமாலை பாடுவோம். பாமாலை எண் 46, இம்மானுவேலே வாரும் வாரும். Say
மாலை ஆராதனை முறைமைகள். இரண்டாம் ஆராதனை முறையை பின்பற்றுவோம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை தோத்திரத்தோடைய கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் கடவுளுக்கு தெரியப்படுத்துங்கள். எஜமான் வரும்பொழுது விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஊழியக்காரரே பாக்கியவான்கள். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரன் லட்சியராக திருமண உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, எம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றையும் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்ட எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழும்பியவரை எம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளே எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, எம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கு எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. பாவ அறிக்கை. நமக்கு பாவமில்லை என்பமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவளாவோம், நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதியும் நீங்கள் நம்மை சுத்திகரிப்பதற்காக நம்பத்தக்க நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாக பார்வையிலும் பாவம் செய்தேன், இனி உடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்லன், உம்முடைய கூலிக்கால் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரி நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டோம் பாவம் இல்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நாம் யாவரும் ஜெபநிலையிலே அமைதியாக நம்மை நாமே சோதித்தறிவோமாக. கடவுள் நம்முடைய வாழ்விலே அற்புத விதமாய் ஆச்சரிய விதமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்வின் சிந்தனைகள், செயல்கள் கடவுளுடைய திருச்சித்தத்திற்கு ஏற்புடையதாக இல்லாத பட்சத்திலும் கடவுள் தம்முடைய பேரிரக்கத்தினாலே நம்மை மறுபடியுமாய் கழுவி சுத்திகரித்து பாவ மன்னிப்பு நிச்சயத்தை நமக்கு உறுதிப்படுத்துகிறவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்விலே மீண்டுமாக ஒரு அட்வெந்து காலத்திற்குள்ளே, வருகையின் காலத்திற்குள்ளே பிரவேசிக்க முடியாத பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். ஆண்டவரின் பிறப்பின் கொண்டாட்டத்தோடு முடிந்து விடுகிற ஒன்றல்ல, ஆண்டவரின் வருகைக்காக ஆயத்தப்படுகிற ஒன்று. ஆண்டவரின் வருகைக்கு ஆயத்தமுள்ளவர்களாக நாம் இருப்பதற்கு நம்முடைய வாழ்வு தூயதாக, அவர் திருவுலகத்திற்கு ஏற்றதாக இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்தவர்களாய் நம்முடைய வாழ்வை நாம் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள அழைக்கப்படுகிறோம். தடையாய் இருக்கிற பாவங்களை கடவுள் மன்னித்து பாவ மன்னிப்பு நிச்சயத்தை நமக்கு தந்திரள வேண்டும் என்று நம்மை அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போம். சர்வ வல்லமையுள்ள கடவுளத்தில் நாம் நமது பாவங்களை மனத்தாழ்மையோடு அறிக்கையிடுவோம். அதற்கு துணையாய் முதலாம் பாவரிக்கை ஜெபத்தை யாவரும் சேர்ந்து எடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கு விருப்பங்களுக்கு மிகவும் இணங்கி நடந்தோம். முது பரிசுத்த கற்பனைக்கு விரோதமாக குற்றம் செய்தோம். செய்யத்தக்ககளை செய்யாமல் செய்யத்தகாதவர்களை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரே, நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்வாக்கியமுள்ள குற்றவாளிகளாகி எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் துக்கப்படுகளை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்தை மகிமையுண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியுடன் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் தங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். சர்வ வல்லமை மேந்திரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிமித்தை நமக்கு கட்டளையிட்டு அருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையையும் தேற்றுதலையும் தந்தருளுவாராக. இந்த நாளுக்குரிய சிறப்பு ஜெபத்தை ஏறெடுப்போம். தொடர்ந்து ஜெபிப்போம்.
எல்லாம் வல்ல கடவுளே, இருப்போரையும் இறந்தோரையும் தீர்ப்பு செய்ய உமது திருமைந்தனான இயேசு கிறிஸ்து மேன்மையுள்ளவராக மீண்டும் வரும் இறுதி நாளில் நாங்கள் உயிர்த்தெழுந்து அழியா வாழ்வை பெறும்படி அருள் புரியும். மிகுந்த தாழ்மையோடு அவர் எங்களை சந்திக்க அழிவுக்குரிய உலக வாழ்க்கையில் நாங்கள் இருளின் செயல்களை அகற்றி ஒளியின் ஆயுதங்களை அணி அருள் புரியும். தந்தையே, உம்மோடும் தூய ஆவியோடும் விடையாராது வீற்றிருந்து முடிவின்றி அரசாளும் இயேசு கிறிஸ்துவை முன்னிட்டு உம்மை தாழ்மையோடு வேண்டுகிறோம். ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். சபையார் அமர்வோம். இந்த நாளுக்குரிய திருமறை பகுதியை வாசிக்க கேட்போம். இன்றைய நாளுக்காக வாசிக்க வேண்டிய வேத பகுதி லூக்கா எழுதின நற்செய்தி நூல் அதிகாரம் 1 வசனங்கள் 39 முதல் 45 வரை. லூக்கா எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 1 வசனங்கள் 39 முதல் 45 வரை. மரியா எலிசபெத்தை சந்தித்தல். அதன்பின் மரியா புறப்பட்டு யூதேயா மலைநாட்டிலுள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீ ஆசி பெற்றவர், உன் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றுள்ள குழந்தை பேர் வகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேர் பெற்றவர் என்றார் என்பதை வாசிக்க வேண்டிய வேத பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு சோத்திரம் உண்டாவதாக. இருந்த வண்ணமாக கண்களை மூடி தலையிலே தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய திருவார்த்தைகளை தியானிக்கும்படியாக நாங்கள் கூடி வந்திருக்கிற பொழுது எங்களுடைய செவிகளையும் உள்ளங்களையும் திறந்தருளும். உம்முடைய வார்த்தைகள் சத்தியம், உம்முடைய வார்த்தைகள் உயிருள்ளவை. உம்முடைய வார்த்தைகளை எங்களுடைய வாழ்க்கைக்கு நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள அருள்தார். மீட்பர் இயேசுவின் மூலமாக ஜெபத்தை எடுக்கிறோம் பரலோக பிதாவே. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான யாவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் திருப்பெயரில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டுமாக நாம் நம்முடைய ஆன்மீக வாழ்விலே வருகை நாட்களுக்குள்ளாக, அட்வென்ட் காலத்திற்குள்ளாக பிரவேசிக்கிற பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். எங்கே எல்லாம் ஒரே நாள் மாதிரி தான் இருக்குது, எந்த சேஞ்சுமே தெரியல. இல்லை, கொரோனாவில் அவ்வளவு பெரிய சலிப்புகளோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒன்று யோசிக்க வேண்டும், இப்படிப்பட்ட பெரிய இடர்பாடுகளின் ஊடேயும் கடவுள் நம்மோடு இருக்கிறார். கடவுள் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்கிற பெரிய நம்பிக்கை நம்மை உற்சாகப்படுத்துகிற ஒன்றாக இருக்கிறது. அதை நாம் மறந்து போக முடியாது. அது நமக்கு பெற்றுத்தருகிற பெரிய நம்பிக்கை. நாம் அதற்கு கடவுளுக்கு எப்பொழுதும் நன்றி உள்ளவர்களாக இருக்க அழைக்கப்படுகிறோம். இந்த அட்வென்ட் காலம், வருகையின் காலம் என்பதை குறித்த சிந்தனைகளை ஆண்டாண்டு காலமாக நாம் தியானித்து கொண்டு தான் இருக்கிறோம். ஏதோ ஒரு புதிய சிந்தனை அல்ல, மீண்டுமாக நாம் நினைப்பூட்டிக் கொள்ளவே அழைக்கப்படுகிறோம். அப்படி நாம் மறுபடியுமாக அவற்றை யோசிக்கிற பொழுது நம்முடைய வாழ்விலே சிறிது சிறிதாக மாற்றங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நமக்கு தெரியும், இந்த அட்வென்ட் சீசன் தொடங்கிடுச்சு அப்படின்னோடனே இந்த கலர்லாம் மாறிட்டுருக்கும். நான் ஒரு முறை கான்ஃபர்மேஷன் கிளாஸில் ஒரு தம்பியை கேட்டேன். ஏன்னா நான் பொதுவாக கான்ஃபர்மேஷன் கிளாஸஸில் கொஞ்சம் டீட்டெயில்டாக பிள்ளைங்களுக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறவன்.
ஏனென்றால் அதற்கு பிறகு நாம் இப்படிப்பட்ட சில கோட்பாடுகளை, டாக்ட்ரின்ஸை, சில திருச்சபையின் வழிமுறைகளை நாம் கற்றுக்கொள்வதற்கு வாய்ப்புகள் கிடைப்பது கிடையாது. அருளுரை கேட்போம், கன்வென்ஷனில் பெரிய செய்திகளை கேட்போம், அதெல்லாம் நமக்கு கிடைக்கும். பட் இப்படி சில டாக்ட்ரின்ஸும் திருச்சபையின் ஒழுங்குகளையும் கற்றுக்கொள்வதற்கு அது அந்த காலகட்டம் பேருதவியாக இருக்கும். அந்த டைமில் நான் இந்த பர்பிள் கலர் மாதிரி க்ரீன் கலர் டைம், அது லென்த்து ஸ்டார்ட் பண்ண நேரம். அப்போ நான் கேட்டேன், என்ன தம்பி இது இந்த கிளாத்லாம் மாற்றிட்டுக்கிறாங்க அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், துவைக்க போட்டிருப்பாங்க பாஸ்டர் அப்படின்னாரு. அது அழுக்காயிட்டு அது துவைக்க போட்டிருப்பாங்க, அதனால் வேறு கலர் போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொன்னார். ஸோ எனக்கு அது உள்ளத்திற்குள்ளே ஒரு பெரிய கேள்வி. நாம் இந்த சில ஒழுங்குமுறைகளை அறிந்து கொள்ளாமலேயே கடந்து வந்து விடுகிறோம். அந்த காலகட்டத்திலிருந்தே நான் இந்த ஒழுங்குகளை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க முயற்சி செய்கிறேன். இவையெல்லாம் திருச்சபை நமக்கு வகுத்து கொடுத்திருக்கிற சில நியமங்கள். இன்றைக்கு நான் சிறிய அறிமுகமாக இந்த அட்வென்ட் காலத்தையும் அல்லது நம்முடைய திருச்சபையின் அட்டவணை, கால அட்டவணை குறித்த ஒரு சிறிய சிந்தனையை நான் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். லிட்டர்ஜிக்கல் கேலண்டர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்வை கொண்டாட, அவர் வழியாக நாம் மீட்பை, ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு அதை கொண்டாட அல்லது வழிபாட்டிற்கு உதவியாக இருப்பதற்காக திருச்சபை ஒரு திருச்சபை நாட்காட்டியை அல்லது ஒரு கால அட்டவணையை ஒரு காலகட்டத்தில் உருவாக்கியது. அந்த நாட்காட்டி அல்லது கால அட்டவணை 2 நாட்களை அடிப்படையாக கொண்டது. அப்படி அந்த கேலண்டர் உருவாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அடிப்படையாக ஒரு சில நாட்கள் இருக்க வேண்டும். எப்படி அதை குறிக்க முடியும் என்று சொல்லும்போது, ஒன்று ஃபிக்ஸ்டு கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ் வந்து ஃபிக்ஸ்டு, டிசம்பர் 25 அப்படின்னு சொல்கிறது. எனவே ஒன்று ஃபிக்ஸ்டு கிறிஸ்மஸ், இன்னொன்று ஃப்ளெக்சிபிள் ஈஸ்டர். ஈஸ்டர் என்பது ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், ஒரு பர்டிகுலர் டேட்லேயே அது வராது. பட் கிறிஸ்மஸ் டிசம்பர் 25. ஸோ ஒன்று ஃபிக்ஸ்டு கிறிஸ்மஸ், இன்னொன்று ஃப்ளெக்சிபிள் ஈஸ்டர். ஃப்ளெக்சிபிள் ஈஸ்டர் என்று சொன்னாலும் மார்ச் மாதம் 21ஆம் நாளுக்கும் ஏப்ரல் மாதம் 20ஆம் நாளுக்குள்ளும் மட்டுமே அது அடங்கும். மார்ச் 21ஆம் நாளுக்கும் ஏப்ரல் மாதம் 20ஆம் நாளுக்குள்ளும் வருகிற ஒரு ஃபுல் மூன் டே, அதற்கு அடுத்து வருகிற ஞாயிறு தான் ஈஸ்டர் என்று குறிக்கப்படுகிறது. ஸோ ஒன்ஸ் ஈஸ்டர் ஃபிக்ஸ் பண்ணிட்டா அதிலிருந்து 47 நாட்கள் முன்னே செல்லுகிற பொழுது என்னது, ஆஷ் வென்ஸ்டே. ஸோ ஆஷ் வென்ஸ்டே அதுக்கு பிற்பாடு அதில் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஏன் 47 நாட்கள்? ஈஸ்டர் சண்டே அண்ட் இடையில் வர 6 ஞாயிற்றுக்கிழமைகள் போக 40 நாட்கள். அவைகள் தான் நாம் இந்த லெந்து காலத்தின் 40 நாட்கள் என்று நாம் குறிப்பிடுவது. ஆக்சுவலாக அது 47 days, ஞாயிற்றுக்கிழமைகளை தவிர்த்து. ஏன் என்று சொன்னால், பாவம், மரணம் இவற்றின் மீதான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வெற்றியை அடையாளப்படுத்துவது தான் ஞாயிற்றுக்கிழமை. ஸோ அது என்ன, தவக்காலத்திலே அது குறிப்பிடப்படாது. எந்த ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் அது வெற்றியின் நாள், அது கொண்டாட்டத்தின் நாள். அது லென்ட்டில் வந்தால் கூட அது வெற்றியின் நாள், கொண்டாட்டத்தின் நாள். எனவே அந்த ஞாயிற்றுக்கிழமைகள் அதிலே கணக்கிலே ஏற்றுக்கொள்ளப்படாது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையுமே மினி ஈஸ்டர் என்று தான் நாம் அதை அனுசரிக்கிறோம். எனவே ஃபிக்ஸ்டு கிறிஸ்மஸ், ஃப்ளெக்சிபிள் ஈஸ்டர். இந்த ஈஸ்டர் என்பதை அந்த மார்ச் 21 ஏப்ரல் 20 இடையிலே இருக்கிற வருகின்ற அந்த ஃபுல் மூன் டேக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஈஸ்டர் என்று குறிக்கப்பட்டு, அதற்கு பிறகு 47 நாட்கள் முன்பாக சென்று ஆஷ் வென்ஸ்டே குறிக்கப்படுகிறது. கிறிஸ்மஸ் தினத்திலிருந்து முந்தைய 4 ஞாயிற்றுக்கிழமைகள். ஸோ அதில் முதல் ஞாயிற்றுக்கிழமை தான் இன்றைக்கு. ஸோ அட்வென்ட்டுடைய ஃபஸ்ட்டு சண்டே.
இது ஒரு லிட்டர்ஜிக்கல் இயரின் துவக்கம். இந்த கால அட்டவனுடைய துவக்கமே எங்கு துவங்குகிறது என்று சொன்னால் அட்வென்ட்டினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமையில் தான் இது துவங்குகிறது. ஸோ இந்த லிட்டர்ஜிக்கல் கேலண்டருடைய ஃபஸ்ட்டு அட்வென்ட் சண்டே. இதற்கு பிறகு கிறிஸ்மஸ் என்பது 12 நாட்கள் கொண்டாடப்படுகிற ஒன்றாக திருச்சபை வழக்கில் இருந்தது. டிசம்பர் 25 ஜனவரி 5 நாள் வரை. ஜனவரி 6 எபிஃபானி டே, பிரசன்ன திருநாள், முழு உலகிற்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மகிமை வெளிப்பட்ட நாள். டே ஆஃப் எபிஃபானி, கிறிஸ்துவின் மகிமை வெளிப்பட்ட நாள். சர்ச் கேலண்டரின் முதல் சீசன் என்பது அட்வென்ட் சீசன் தான். இந்த அட்வென்ட் சீசன் என்பது ஆண்டவரின் வருகையின் எதிர்பார்ப்பு, முன்னறிவிக்கப்பட்ட ஆண்டவரின் வருகையை குறித்த கடவுளின் வார்த்தைகளின் நிறைவேறுதல் இந்த அட்வென்ட் காலத்தின் அடிப்படை சிந்தனை. அட்வென்ட் காலத்திலே ஆண்டவருடைய பிறப்பை மட்டுமல்ல, ஆண்டவருடைய 2ஆம் வருகைக்கும் ஆயத்தப்படுகிற ஒரு முக்கியமான நிகழ்வு நடைபெறுகிறது. ரைட். இப்போ இது லிட்டர்ஜிக்கல் கேலண்டர், லிட்டர்ஜிக்கல் கலர். இந்த அட்வென்ட் காலத்திற்கும் தவ காலத்திற்கும், இந்த அட்வென்ட் காலம் என்பது ராயல்டி, அந்த ராயல் ஹை பிரீஸ்ட், அதை குறிப்பதற்காகவும், தவக்காலம் பெனிடென்ஸ் என்பதை குறிப்பதற்காக இந்த அட்வென்ட் அண்ட் லென்ட், இந்த 2 காலத்திற்கும் பர்பிள் கலர் அடையாளமாக குறிக்கப்படுகிறது. அட்வென்ட்டினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை முதல் 4ஆம் ஞாயிற்றுக்கிழமை வரை, ஆஷ் வென்ஸ்டே துவங்கி ஹோலி சாட்டர்டே, ஈஸ்டருக்கு முந்தைய நாள் வரை இந்த பர்பிள் கலர். ஸோ இதுதான் இந்த லிட்டர்ஜிக்கல் கலர் என்பது. மீதமுள்ள நாட்கள் கிரீன் கலர். மிக சிறிய குறிப்பிட்ட நாட்களுக்கு அந்த லிட்டர்ஜிக்கல் கலர் மாறும். இன்னொரு வாய்ப்பு கிடைக்கிற பொழுது நான் அதை குறிப்பிடுகிறேன். எனவே 2 மேஜராக, ஒன்று க்ரீன் கலரும் இன்னொன்று பர்பிள் கலரும் யூஸ் பண்ணுவோம். அதில் அட்வென்ட் அண்ட் லென்ட் என்பது பர்பிள் கலர். மீதமுள்ள நாட்களில் நம்ம அந்த க்ரீன் கலரை யூஸ் பண்ணுறோம். இந்த அட்வென்ட் என்பது அட்வெனீர் என்கின்ற லத்தீன் வார்த்தையிலிருந்து வந்தது. அட்வெஸ்டஸ் என்கிற வார்த்தையிலிருந்தும் இது வெளியே வந்தது. அதற்கு பொருள் என்ன என்று சொன்னால் வருகை, டு கம் டு an arrival என்பது அதனுடைய பொருளாக சுட்டி காட்டப்படுகிறது. எனவே அவருடைய வருகை இதற்கு மிக முக்கியமானது என்னவென்று சொன்னால் ஆயத்தம். இதுதான் செய்தி. இன்றைக்கு இந்த வருகையின் நாட்கள், இந்த அட்வென்ட் காலம், ரைட், இதெல்லாம் இருக்குது. லிட்டர்ஜிக்கல் கேலண்டர் இருக்குது, லிட்டர்ஜிக்கல் கலர் இருக்குது. இதெல்லாத்தையும் நம்ம அனுசரிக்கிறோம். இதெல்லாம் வெளிப்புறமாக நாம் செய்து கொண்டிருக்கின்ற காரியங்கள். உள்ளான காரியம் என்னது என்று சொன்னால் இந்த வருகைக்கு நாம் ஆயத்தப்படுதல் என்பது. இந்த காலம் நம்மை ஆயத்தப்படுத்துகிற காலம். நிறைய நேரத்தில் இந்த அட்வென்ட் சீசன் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு உடனடியாக உள்ளத்திற்கு வருவது கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன். ஸோ அட்வென்ட் ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு. இந்த வருகை என்பது ஆண்டவரின் முதல் வருகை மட்டுமல்ல, அதை விட ரொம்ப முக்கியமானது ஆண்டவரின் 2ஆம் வருகை, அதற்கு நம்முடைய ஆயத்தம். இதில் தான் சின்ன சிக்கல். எது நமக்கு ரொம்ப சௌகரியம்? ஆண்டவரின் பிறப்பு என்பது நமக்கு ரொம்ப சௌகரியம், அழகாக செலிப்ரேட் பண்ணிடலாம். பட் செகண்ட் ஒன், ஆண்டவருடைய 2ஆம் வருகைக்கு நாம் நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்பது அப்படின்னு சொன்னால் நம்முடைய வாழ்விலே மாற்றங்கள் இருக்க வேண்டும். இப்பொழுது ஆண்டவரை சந்திப்பதற்குரிய மாற்றம் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும். அன்னைக்கு கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் கொண்டாட்டம், ரைட், ஓகே. ஆனால் ஆண்டவரின் வருகை, 2ஆம் வருகை என்று சொல்கிற பொழுது அதற்கு நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றம் என்பது அவசியம். இது நமக்கு கொஞ்சம் நெருக்கடியான அல்லது கருகலான ஒன்றாகவே தென்படுகிறது. ஆனால் இந்த அட்வென்ட் சீசனை நம்ம என்ன பண்ணிடுறோம், நிறைய நேரத்தில் ஃபோக்கஸ் எதில் போயிடுதுன்னு சொன்னால் கிறிஸ்மஸோட மட்டுமே முடிந்து போகிறது அல்ல. ஆண்டவருடைய 2ஆம் வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிற ஒன்றாக நாம் இதை சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். இந்த ஆயத்தம் என்பது இந்த நாளின் சிந்தனையோடு தொடர்புடைய ஒன்று. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு அவர் பிறப்பதற்கு முன்பதாக அதற்குரிய ஆயத்தத்தை செய்தவர் ஜான் த
பேப்டிஸ்ட். முழுக்குனர் யோவான், எனக்கு பின்னாக ஒருவர் வருவார், அவருடைய பாதரட்சிகளின் வாரை அவிழ்ப்பதற்கும் நான் தகுதியுடையவன் அல்ல என்பதை யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார். எனவே நீங்கள் மனம் திரும்புங்கள் என்கிற செய்தியை யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார். இது யோவான் ஸ்நானகன் செய்த ஆயத்தம். இன்றைக்கு நீங்களும் நானும் அப்படி ஃபோர் ரன்னர்ஸ். எப்படி ஜான் த பேப்டிஸ்ட் ஒரு ஃபோர் ரன்னரோ, இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டு ஆண்டவருடைய நாமம் தரிக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் ஆண்டவருடைய இரண்டாம் வருகைக்கு இந்த உலகத்தை ஆயத்தப்படுத்துகிற ஃபோர் ரன்னர்ஸ். இதுதான் செய்தி. கிறிஸ்மஸ் அட்வென்ட் சீசன் செலிப்ரேஷன் அதோடு முடிஞ்சு போகிற ஒரு விஷயம் அல்ல. நாம் இந்த உலகை ஆண்டவருடைய இரண்டாம் வருகைக்கு ஆயத்தப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த ஆயத்தம் என்பது யோவான் ஸ்நானகன் செய்தது. இன்றைக்குரிய சிந்தனை எது என்று சொன்னால், மரியாளும் எலிசபெத்தும் ஒருவரை ஒருவர் சந்தித்தது இங்கு துவங்குகிறது. ஏன்னா யோவான் ஸ்நானகன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தம் செய்தவர். அவருடைய தாயும் உலகின் மீட்பிற்காக கிறிஸ்துவை பிரசவித்த மரியாளும் ஒருவரை ஒருவர் சந்திக்கிறார்கள். மீட்பை இந்த உலகத்திற்கு கொண்டு வருவதற்கு தன்னை ஒப்புக் கொடுத்த மரியாள் அந்த வருகைக்கு ஆயத்த செய்தியை கொண்டு வந்த யோவான் ஸ்நானகனின் தாயார், இவர்கள் இருவரும் சந்தித்த நிகழ்வுதான் இந்த நாளின் நிகழ்வாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாளினுடைய சிந்தனையின் தலைப்பு என்னவென்று சொன்னால், ஜாய்ஃபுல் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் கிரைஸ்ட் கம்மிங். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகையை மகிழ்வுடன் எதிர்நோக்கல். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகையை மகிழ்வுடன் எதிர்நோக்கல். இந்த எலிசபெத்தும் மரியாளும் சந்தித்த நிகழ்வு, உங்களிலே அநேகர் ஜெருசலேம் பயணம் சென்றவர்கள் நிச்சயமாக அந்த இடத்தை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். மரியாளும் எலிசபெத்தும் சந்தித்த இடம், இன்றைக்கு அங்கு பிரம்மாண்டமாக நிற்கிற ஆலயம், இவற்றையெல்லாம் நீங்கள் பார்த்திருக்கக்கூடும். நான் அது குறித்த ஒரு சிறிய அறிமுகத்தை சொல்கிறேன். மரியாள் அப்பொழுது நாசரேத்தில் இருந்தார். லூக்கா 1:26 மரியாள் அப்பொழுது நாசரேத்தில் இருந்தார். 1:31 விண்ணகத்தின் தூதர் வந்து மரியாளை சந்திக்கிறார். நீர் கருவுற்ற ஒரு மகனை பெறுவீர் என்று மரியாளை வாழ்த்துகிறார். இந்த செய்தியை மரியாள் அங்கே பெற்றுக்கொள்கிறார். 1:36 உறவினர் எலிசபெத் கருவுற முடியாத முதிர் வயதில் இருக்கிற அவர் கருவுற்றிருக்கிறார். இப்பொழுது அவருக்கு 6 மாத காலம் என்பது அந்த விண்தூதரால் அங்கே மரியாளுக்கு சொல்லப்படுகிறது. 39 யூதேயா மலைநாட்டில் உள்ள ஊருக்கு மரியாள் விரைந்து சென்றார். இந்த செய்தியை கேட்ட உடனேயே மரியாள் தாமதிக்காமல் யாரை சந்திப்பதற்காக புறப்படுகிறார்? எலிசபெத்தை சந்திப்பதற்காக அவர் புறப்படுகிறார். விரைந்து புறப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மரியாள் இப்பொழுது இருப்பது நாசரேத்து, எலிசபெத்து இருப்பது என்கரின் என்கின்ற ஒரு இடம், அவுட்ஸ்கட்ஸ் ஆஃப் ஜெருசலம். எருசலேமுக்கு வெளியே இருக்கிற ஒரு அவுட்ஸ்கட்ஸ். அது எருசலேமின் தென்பகுதியிலே இருக்கிற ஒரு சிற்றூர். என்கரீம் என்கின்ற சிற்றூருக்கு மரியாள் இப்பொழுது விரைந்து பயணப்படுகிறார். இந்த என்கரீம் என்பது கடல் மட்டத்திலிருந்து 2474 அடி உயரத்தில் இருக்கிற ஒரு மலைப்பாங்கான இடம். அது யூதேயாவில் இருக்கிற மலை தேசத்திற்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கடல் மட்டத்திலிருந்து 2474 அடி உயரத்தில் இருக்கிற மலைப்பாங்கான இடம் என்கமரின் என்பது. வேற மரியாள் இருப்பது நாசரேத்து. கடல் மட்டத்திலிருந்து 1138 அடி உயரத்தில் இருக்கிற ஒரு இடம். இப்பொழுது மரியாள் இங்கிருந்து என்கமரினுக்கு புறப்பட்டு செல்ல வேண்டும். அப்படி போகிற விஷயம் இல்லை. மரியாளுடைய பயணம் துவங்குகிறது. மலைப்பாங்கான தேசம். கால்நடையாக செல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு நாளைக்கு 9 அல்லது 10 மைல் தூரம் நடக்க முடியும். நாசரேத்துக்கும் என்கமரினுக்கும் இடையே இருக்கின்ற இடம் 100 மைல் தூரம். சற்றேறக்குரிய
மரியாள் அதற்கு 10 நாட்கள் எடுத்திருக்க வேண்டும் என்று சுட்டிக்காட்டப்படுகிறது. 1336 அடி உயரத்தில் எலிவேஷன். அப்படி மலைப்பாங்கான தேசத்தை நோக்கி மரியாள் புறப்பட்டு செல்கிறார். எனவே சராசரியாக ஒரு 9 அல்லது 10 மைல்கள் ஒரு நாள் கடந்திருந்தால் 10 நாட்களிலே மரியாள் அந்த இடத்தை சென்று அடைந்திருக்க வேண்டும். 1 அத்தியாயம் 40ஆம் வாக்கியத்திலே படிக்கிறோம், செக்கரியா வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இருவரும் ஒருவரை ஒருவர் சந்திக்கிறார்கள். சந்தித்த உடனே அங்கே நடைபெறுவது வாழ்த்து செய்தி அங்கே நடைபெறுகிறது. எனவே இன்றைக்குரிய சிந்தனை கிறிஸ்துவின் வருகையை மகிழ்வோடு எதிர்நோக்குதல். அது எங்கு துவங்குகிறது என்று சொன்னால் மரியாளும் எலிசபெத்தும் ஒருவரை ஒருவர் சந்தித்த நிகழ்விலிருந்து அது துவங்குகிறது. ஒரு பெண்ணை குறித்து ஆண் அறிந்திருக்கிறதை விட ஒரு பெண்ணை குறித்து ஒரு பெண் அதிகமாக அறிந்திருப்பார் என்று சொல்லுவது வழக்கம். இங்கு 4 கண்கள் ஒன்றை ஒன்று சந்தித்துக் கொள்கின்றன. 2 உள்ளங்கள் ஒன்றை ஒன்று சந்தித்துக் கொள்கின்றன. அங்கு ஏற்பட்ட மகிழ்ச்சிக்கு அளவு கிடையாது. அது இனிய உறவின் இதய சந்திப்பாக அமைந்திருந்தது. இப்படி இந்த 2 பேரும் சந்தித்தது அவர்களுக்குள்ளே மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. யார் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. எலிசபெத்து கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்களே இப்போ ஓவர்வெல்ம்டு, ஒரு பெரிய மகிழ்ச்சிக்குள்ளாக, தான் கர்ப்பம் தரிக்க முடியாது என்கிற முதிர் வயது அடைந்திருக்கிற பொழுது அவருக்கு கடவுளுடைய ஈவா கொடுக்கப்பட்டிருக்கிற கர்ப்பத்தின் கனி. மரியாளுக்கு இந்த புறம் சற்றும் எதிர்பாராமல் தேவதூதனால் சொல்லப்பட்ட செய்தி. அவர் புறப்பட்டு சென்று எலிசபெத்தை சந்திக்கிறார். இங்கொரு மகிழ்ச்சி, அங்கொரு மகிழ்ச்சி. இந்த 2 உள்ளங்களும் சந்தித்துக் கொண்ட பொழுது பெரிய மகிழ்ச்சி. அவர்கள் ஒருவரை ஒருவர் வாழ்த்துகிறதை நாம் இங்கே காண முடிகிறது. இந்த மகிழ்ச்சி என்பது மிக முக்கியமான ஒன்று. ஐயரை ஸ்டார்ட் பண்ணும் போதே நீ கொண்டாட்டத்தை விட்டுட்டு வருகைக்காக ஆயத்தப்படணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் டைவர்ட் பண்ணிட்ட மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இல்லை, அது ஆயத்தம் கண்டிப்பாக அவசியம். நம்முடைய வாழ்வின் மாற்றங்கள், நம்முடைய வாழ்வின் மனமாற்றங்கள், ஆண்டோட 2ஆம் வருகைக்கு நாம் நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்பது அவசியம். ஆனால் அதே நேரத்தில் இந்த மகிழ்ச்சியை நாம் முற்றிலுமாக இழந்துவிட முடியாது. எந்த ஒரு விசுவாசிக்கும் மகிழ்ச்சி என்பது அவனுடைய உள்ளத்தின் ஆழத்தில் எப்பொழுதும் வெளிப்பட்டு கொண்டிருக்க வேண்டிய ஒரு உணர்வு. 2ஆம் உலகப் போர் நடைபெற்றுக் கொண்டிருந்த நேரத்தில் BBC வானொலி நிலையம் சர்ச்சில் அவர்கள் பேசுவதற்காக ஆயத்தம் செய்து கொண்டிருந்தது. சர்ச்சில் செல்வதற்காக, வானொலி நிலையம் செல்வதற்காக ஆயத்தப்பட்டிருக்கிறார். ஒரு டாக்ஸி, அதை அவர் உடைமறித்து செல்ல வேண்டும் என்று கேட்கிறார். அந்த வாகன ஓட்டி தன்னுடைய வாகனத்தை நிறுத்தி, இன்னும் சிறிது நேரத்தில் சர்ச்சில் அவர்கள் பேசப் போகிறார்கள், அவருடைய உரையை நான் வானொலியை கேட்க வேண்டும், எனவே இப்பொழுது நான் உங்களை ஏற்றிக்கொண்டு செல்ல முடியாது, நான் விரைந்து வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னாராம். சர்ச்சிலுக்கு எப்படி இருந்திருக்குன்னு யோசித்து பாருங்க. ஒரு பெரிய மகிழ்ச்சி. அது அந்த உள்ளத்திலிருந்து வெளிப்பட வேண்டிய ஒன்று. பிறரால் ஒரு அங்கீகாரத்தை பெற்றுக்கொண்டதினாலே ஏற்படுகிற உள்ளத்திலே இருந்து வெளிப்படுகிற ஒரு அன்பாக, மகிழ்ச்சியாக அது வெளிப்பட்டதை நம்மால் அங்கே காண முடிகிறது. இந்த மகிழ்ச்சி என்பது எனக்கு இல்லை என்றால் என்றைக்கோ செத்து போயிருப்பேன் என்று மகாத்மா காந்தி பதிவு செய்கிறார். எப்பொழுதும் வாழ்விலே மகிழ்ச்சி என்பது அவசியம். மகிழ்ச்சி என்பது மானிடத்திற்கு ஒரு மருந்து. அது நம்முடைய சுவாசத்தை சீராக்குகிறது, நம்முடைய நுரையீரலை விரிவடைய செய்கிறது, நம்முடைய இரத்தத்திலே சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்துகிறது. இப்படி ஒரு அருமருந்தாக இந்த மகிழ்ச்சி நம்மிடமிருந்து பிறருக்கு வெளிப்படுகிறது, பிறரிடத்திலிருந்து நமக்கு வெளிப்படுகிறது. அப்படி 2 உள்ளங்கள் அங்கே சந்தித்துக் கொண்ட பொழுது அந்த மகிழ்ச்சியினுடைய பெருக்கை நம்மால் காண முடிகிறது. இது இந்த நிகழ்வினுடைய ஒரு அறிமுகமாக நாம் இதை பெற்றுக்கொள்ளலாம். இங்கே இந்த அறிமுகம் இல்லை, இந்த சந்திப்பினாலே நடைபெற்ற நிகழ்விலே 3 சிறிய குறிப்புகளை மட்டும் நான் உங்களுடைய தியானத்திற்காக முன்வைக்க விரும்புகிறேன். முதலாவதாக, இந்த சந்திப்பிலே உடன் இருப்பதில் ஏற்பட்ட மகிழ்ச்சி. உடன் இருப்பதிலே ஏற்பட்ட மகிழ்ச்சி. என்ன மகிழ்ச்சி ஏற்பட்டது என்று சொன்னால், முதலாவதாக உடன் இருப்பில் ஏற்பட்ட மகிழ்ச்சி. 1 அத்தியாயம் 39-40 நாம் படிக்கிறோம். அதன் பின் மரியா புறப்பட்டு யூதேய மலைநாட்டில் உள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். கலிலியாவிலிருந்து சமாரியாவை நோக்கி சென்று எலிசபெத்தை சந்தித்து அங்கே வாழ்த்துகிறார். வாழ்த்து இங்கு செய்தி அல்ல,
வாழ்த்து இங்கு செயல். வாழ்த்து இங்கு செய்தி அல்ல, வாழ்த்து இங்கு செயலாக வெளிப்படுகிறது. இன்றைக்கி நம்ம ரொம்ப மாடர்ன் வேர்ல்டு. இன்றைக்கி ஒரு பர்த்டேக்கு, ஒரு வெட்டிங் ஆனிவர்சரிக்கு நாம் ரொம்ப சுலபமாக வாழ்த்து சொல்கிறோம். ஹாப்பி பர்த்டே, மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ், இதெல்லாம் நம்ம ரொம்ப சுலபமாக சொல்லிடுறோம் இல்லை? இது எந்த அளவுக்கு உள்ளத்திலிருந்து வெளிப்பட்ட ஒன்றாக, அல்லது நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதை என்கிற உணர்வை வெளிப்படுத்துகிற ஒன்றாக இது வெளிப்படுகிறது. அப்படி மொபைலில் இருப்பார், ஓ இவருக்கு பர்த்டேவா, டக்கு நம்ம ஒரு மெசேஜ் போடலாம், தட்ஸ் ஆல். இது உடன் இருப்பதின் வழியாக வெளிப்படுகிற ஒரு வாழ்த்தோ மகிழ்ச்சியோ அல்ல, ரொம்ப மெக்கானிக்கலாக போயிடுச்சு. ஆனால் இந்த சந்திப்பிலே ஏற்பட்ட மகிழ்ச்சி எது என்று சொன்னால், உடன் இருப்பினாலே ஏற்பட்ட ஒரு மகிழ்ச்சி. ஒரு பெண்ணின் உணர்வுகளை இன்னொரு பெண் புரிந்து கொண்டு அதனால் ஏற்பட்ட ஒரு மகிழ்ச்சி அங்கே வெளிப்படுகிறது. முதிர் வயதிலே கர்ப்பமிட்டு இருக்கிற எலிசபெத்து, அவரோடு மரியாள் 3 மாதம் தங்கியிருந்தார். இவர் போகும்போது எலிசபெத்துக்கு 6 மாதங்கள், மரியாள் அவரோடு 3 மாதங்கள் இருக்கிறார். ஜான் த பேப்டிஸ்ட் பிறக்கிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மரியாள் அங்கிருந்து தன்னுடைய இல்லத்திற்கு அவர் திரும்பி செல்கிறார். இதுதான் வரலாறு. அவருக்கு தேவையான ஒரு 3 மாதங்களிலே எலிசபெத்தோடு மரியாள் தங்கி இருக்கிறார். உடன் இருப்பதினாலே ஏற்படுகிற ஒரு மகிழ்ச்சி. இது உறவு சார்ந்தது மட்டுமல்ல, உயிரோட்டமுள்ள ஒரு மகிழ்ச்சி. எலிசபெத்திற்கு நிச்சயமாக அப்படிப்பட்ட ஒரு உயிரோட்டமுள்ள மகிழ்ச்சியாக இது இருந்திருக்க வேண்டும். 1:41 படிக்கிறோம், மரியாள் வாழ்த்தின பொழுது எலிசபெத்தின் வயிற்றிலே இருந்த பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று. இந்த வாழ்த்தினாலே ஏற்பட்ட மகிழ்ச்சி என்பது ஒரு உயிரோட்டமுள்ள ஒரு மகிழ்ச்சி. அது உறவு சார்ந்ததாக மட்டுமல்ல, ஏனென்றால் அவருடைய உறவினர் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. உறவினாலே மட்டுமே ஏற்பட்ட ஒரு சந்திப்பும் மகிழ்ச்சியும் அல்ல, அது உணர்வூட்டமான ஒரு மகிழ்ச்சியாக இது வெளிப்படுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 9ஆம் அத்தியாயம் 2ஆம் வாக்கியத்தில் படிக்கிறோம். கிறிஸ்துமஸ் சர்வீஸ் அன்னைக்கு ரெகுலராக இந்த பேசேஜ் நம்ம படிக்கிறது வழக்கம். இருளிலே நடக்கிற மக்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். வாழ்க்கையின் விளிம்பிற்கு தள்ளப்பட்டவர்கள், அவர்கள் இந்த இருளின் அந்தகாரத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள். இந்த மேசியாவின் பிறப்பு அவர்கள் இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தது. ஒரு பெரிய சந்திப்பு. வரப்போகிற மேசியா யாருக்கு உரியவரோ அவர்களை சந்தித்த நிகழ்வு அப்படி வாழ்விலே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. உடன் இருப்பு என்பது வாழ்வின் பெரிய மாற்றங்களை நிகழ்த்துகிற ஒன்று, வாழ்க்கையையே புரட்டி போடுகிற ஒன்று. உடன் இருப்பு என்பது கடவுள் மனிதனாக இருப்பதற்காக, இங்கே உடன் இருப்பதற்காக தன்னை வெளிப்படுத்தினார். அதிலும் வாழ்விழந்த மக்களுக்கு, இருளின் அந்தகாரத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த மக்களுக்கு பெரிய வெளிச்சமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்தபொழுது அவருடைய வாழ்வு புரட்டப்பட்டது. உடன் இருப்பு என்பது உயிரோட்டமுள்ள ஒரு மகிழ்ச்சியாக வெளிப்படுகிறது. ஆதியாகமம் 33ஆம் அத்தியாயத்தில் 1 முதல் 17 வரை உள்ள வாக்கியங்களிலே 2 சகோதரர்கள் சந்தித்துக் கொள்கிற நிகழ்வை நாம் படிக்கிறோம். யார் யார்? யாக்கோபும் ஏசாவும் சந்தித்துக் கொள்கிற நிகழ்வு. ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு வேர்ஸ் அங்கே இருக்கும். நீங்கள் அந்த 33ஆம் அத்தியாயத்தின் 10ஆம் வாக்கியத்தை படித்தீர்கள் என்று சொன்னால், இப்போ நான் உன்னை சந்தித்தது யாரை சந்தித்த மாதிரி? கடவுளையே சந்தித்த மாதிரி. எங்கேருந்து வந்திருக்கும்? அது லிப்ஸ்லேருந்து வந்திருக்கும், உள்ளத்திலிருந்து வந்திருக்கும். அது உள்ளத்திலிருந்து வெளிப்பட்ட ஒரு வார்த்தை. உன்னை பார்த்தது கடவுளையே பார்த்த மாதிரி இருந்துச்சு. இப்போ கூட நம்ம சொல்கிறோம், யாரோ ஒருத்தராண்ட ஒரு ஹெல்ப் வாங்கணும்னு நினச்சிருந்துருப்போம். அப்பா உன்னை பார்த்தது கடவுளையே பார்த்த மாதிரி இருக்கு. பின்னால் நோக்கம் என்னது? ஒரு பெரிய கோரிக்கை வைக்க போகிறோம் அவராண்ட. இப்படி இன்றைக்கு இந்த உலக வழக்கில் கூட இந்த நம்ம பயன்படுத்துகிறோம். ஆனால் எந்த அளவுக்கு அது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வெளிப்பட்ட உயிரோட்டமுள்ள ஒன்று என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி. யாக்கோபும் ஏசாவும் இங்கு சந்தித்துக் கொண்ட பொழுது பகிரப்பட்ட அந்த வார்த்தை, உன்னை சந்தித்தது கடவுளையே சந்தித்ததை போன்று என்று சொல்கிற வார்த்தை. அதற்கு பிறகு வரலாறு மாறுகிறது. அந்த சாப்டருக்கு பிற்பாடு பெரிய வாழ்வின் மாற்றம் அங்கே நடைபெறுகிறது. ஒரு பெரிய மக்கள் இனத்தின் வாழ்க்கை அங்கே மாற்றப்படுகிறதை நம்மால் காண முடிகிறது. உடன் இருப்பு என்பது, அதில் ஏற்படுகிற மகிழ்ச்சி என்பது அப்படிப்பட்ட ஒன்று, வாழ்வின் மாற்றத்தை ஏற்படுத்துகிற ஒன்று. எலிசபெத் மரியாளும் சந்தித்தது, மரியாள் எலிசபெத்தோடு உடன் இருந்த அந்த இருப்பு ஒரு பெரிய மகிழ்ச்சியை பெற்றுக்கொண்டது. இன்றைக்கு கடவுளும் நாமும் சந்திக்கிற அந்த சந்திப்பு, அவர் நம்மோடு கூட இருக்கிற உடன் இருப்பு என்பது
நம்முடைய வாழ்விலே பெற்றுக்கொள்கிற பெரும் மகிழ்ச்சி, நம்முடைய வாழ்வியை மாற்றக்கூடிய ஒன்று. இரண்டாவது சிந்தனை, உதவி செய்வதிலே மகிழ்ச்சி, உடன் இருப்பில் மகிழ்ச்சி. இரண்டாவது, உதவி செய்வதில் மகிழ்ச்சி. நீண்ட பயணம், 3 மாத காலம் எலிசபெத்தோடு அவர் இருக்கிறார். விருந்து சாப்பிட்றதுக்கு போல மரியாள் எலிசபெத் வீட்டுக்கு விருந்து சாப்பிடுவதற்கு செல்லவில்லை, உதவி செய்வதற்காக செல்கிறார். தான் பெற்றுக்கொண்ட ஒரு மகிழ்ச்சியின் செய்தியை, எலிசபெத் பெற்றுக்கொண்டிருக்கிற மகிழ்ச்சியின் செய்தியை ஒருவர் பரிமாறிக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவும், அவருக்கு இப்பொழுது 6 மாதம் என்று தேவதூதனால் செய்தி சொல்லப்பட்ட பொழுது அவரோடு இந்த காலகட்டத்திலே உடன் இருப்பது உதவி செய்வதற்காக தான் செல்ல வேண்டும் என்பதற்காக மரியாள் அங்கே செல்கிறார். பணிவிடை செய்ய வேண்டும் என்பதற்காக மரியாள் எலிசபெத்தோடு தங்கி இருக்கிறார். இந்த சந்திப்பு உதவி செய்வதற்கான சந்திப்பு. உதவி செய்வதனாலே ஏற்படுகிற மகிழ்ச்சி மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. மரியாள் எலிசபெத்தினுடைய சந்திப்பிலே உள்ளான உடனிருப்பும் உண்மையான பணிவிடையும் நிறைவேறியதை நம்மால் காண முடிகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதற்கு நமக்கு ஒரு பெரிய பாடமாக, படிப்பினையாக இருக்கிறார். யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 11ஆம் அத்தியாயம் 14, 15 வாக்கியங்களில் நாம் படிக்கிறோம். ஆண்டவர் பணிவிடைக்கு முன்மாதிரி. நான் எப்படி உங்களுக்கு இதை செய்தேனோ அப்படி நீங்கள் இதை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் அங்கே கற்றுக் கொடுக்கிறார். சம்பவம் உங்களுக்கு என்னன்னு தெரியும். ஆண்டவரே இறங்கி அதை அங்கே நிறைவேற்றுகிற பொழுது அந்த பணிவிடை என்பது நம்மிலே ஏற்படுத்துகிற மகிழ்ச்சி என்பது உடன் இருப்பிலே அல்ல, உதவி செய்வதிலே. இந்த உதவி செய்வது என்பது பணிவிடையை நிறைவேற்றுவது. பணிவிடை என்பது அவர் ஆண்டவர் என்கிற நிலையிலிருந்து இறங்கி அங்கு பணிவிடையை நிறைவேற்றுவது என்பது. பணிவிடை என்பது எப்பொழுதுமே ஒரு அடிமை எனக்கு செய்ய வேண்டியது, எனக்கு கீழாக இருக்கிற ஒருவன் எனக்கு செய்ய வேண்டியது என்று யோசித்துக் கொண்டிருக்கிற நமக்கு ஆண்டவர் ஒரு புதிய பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். அவர் ஆண்டவராக இருந்தும் சீடருடைய பாதங்களை கழுவுகிறார். இந்த பணிவிடை என்பதற்கு ஒரு புதிய பாடத்தை ஆண்டவர் அங்கே கற்றுக் கொடுக்கிறார். எனக்கு கீழாக இருக்கிறவன், எனக்கு வேலைக்காரன், எனக்கு அடிமை, எனக்கு பணிவிடை செய்ய வேண்டும், அதற்கு அவன் வைக்கப்பட்டிருக்கிறான் அப்படின்ற அந்த தகவை ஆண்டவர் அங்கே மாற்றுகிறார். இவர் ஆண்டவராக இருந்து சீடருடைய பாதங்களை கழுவி பணிவிடையை நிறைவேற்றி அந்த பணிவிடையை பாடமாக அங்கே கற்றுக் கொடுக்கிறதை நாம் காணுகின்றோம். எலிசபெத்து மரியாள் சந்திப்பு உடன் இருப்பதினால் ஏற்பட்ட மகிழ்ச்சி மாத்திரமல்ல, மரியாள் எலிசபெத்திற்கு உதவி செய்கிற ஒருவராக அங்கே அந்த பணிவிடையை நிறைவேற்றுகிறார். அதனாலே அங்கே ஏற்பட்ட மகிழ்ச்சி. ஆண்டவர் சொல்கிறார், ஊழியம் கொள்ள அல்ல, ஊழியம் செய்ய. எனவே ஊழியம் செய்ய என்பது மிக அவசியமான ஒன்று. சந்திப்பு என்பது அநேக நேரங்களிலே மகிழ்ச்சியான தருணங்கள். சில நேரங்களில் சந்திப்பு என்பது சங்கடமாக கூட மாறிப்போகும். இவனை நேராக பார்ப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல, நேராக மூஞ்சிக்கு நேராக வந்துட்டான். எத்தனையோ நேரத்தை சொல்லியிருப்போம். ஏன் கோயிலே சொல்லுவோம், அடிச்சு பிடிச்சி வந்து எங்கள் சீட்டில் உட்காந்தா இவன் பக்கத்தில் உட்கார மாதிரி ஆயிடுச்சு, இந்த மூஞ்சி தான் பார்க்கக்கூடாதுன்னு யோசிச்சிருந்தோம். எங்கே வந்து உட்காந்து? சர்ச்சில் வந்து உட்காந்து. நான் யதார்த்தமாக சொல்கிறேன், நான் யாரையும் பர்சனலாக அக்யூஸ் பண்ணுறதுக்கு யதார்த்தமாக நம்முடைய லைஃப், இன்க்ளூடிங் மை செல்ஃப், இதில் நிறைய நேரத்தில் நம்ம தவறுறோம். சந்திப்பு என்பது எப்படிப்பட்ட மகிழ்ச்சியான தருணம். நான் பணியாற்றுகின்ற ஆலயங்களிலே ஒன்று செய்வது என்பது வழக்கம். என்னென்னா, கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற மாதிரி இப்படி ஒரு பெரிய ஒரு கம்யூனிட்டியை அல்லது இப்படி ஒன்றாக கூடி இருக்கிற ஒரு நிலையை வேறு யாருக்கும் தந்துக்கிறாரான்னு எனக்கு தெரியாது. இண்டோஸ் கூட ஃபெஸ்டிவலில் அவங்கவுங்க நேரத்துக்கு அந்த பர்டிகுலர் டே அந்தந்த நேரத்துக்கு வந்துட்டு போயிடுவாங்க. முஸ்லீம்ஸ் வருவாங்க, ஒன்றா தான் இருப்பாங்க, தொழுகை நடத்துவாங்க, போயிடுவாங்க. பட் நமக்கு மட்டும்தான் ஒரு பெரிய ஃபெலோஷிப். சில நேரங்களில் நாம் என்ன பண்ணுவோன்னா, இது என் பர்டிகுலராக இந்த இடம் என் இடம்னு கோயில் இடம் பிடிச்சிப்போம், அது வேறு விஷயம். ஆனால் நாம் வந்து உட்காரும் போது சில நேரத்தில் மாறி மாறி உட்காருவோம். என்னுடைய பெரிய ஆசை, சர்ச்சுக்கு மட்டும்தான் இந்த ஒரு பெரிய வாய்ப்பு. நான் உட்காந்துருக்கும் போது என் பக்கத்தில் உட்காந்துருக்கிற ஒருவர் என்னிடத்திலிருந்து உதவியை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒருவராக இருக்கலாம், அல்லது என் பக்கத்தில் உட்காந்துருக்கிற ஒருவரிடத்திலிருந்து நான் உதவியை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒருவனாக இருக்கலாம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறது தெரியுங்களா, ஒருத்தர் பார்க்காமையே கூட எழுந்து போயிடுவோம். சந்தித்திருந்தால் பெரிய வாழ்க்கையின் மாற்றம். ஒரு பெரிய ஆஃபீஸர் பக்கத்தில் உட்காந்துருக்கிற பையன் அப்போ தான் எதையோ ஒரு படிப்பை முடித்திருக்கலாம். ஒரு சின்ன அட்வைஸ், ஒருத்தர் சந்திச்சு நான் அவர் ஒரு அட்வைஸ் கொடுத்துருப்பார். இல்லை தம்பி, நீ என்னை வந்து பாருன்னு அவனுக்கு ஏதாவது ஒரு
இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு சர்ச்சில் மட்டுமே கிடைக்கிற ஒரு பெரிய வாய்ப்பு, வேற எங்கேயும் கிடைக்காது. இப்படி நம்ம நிறைய எவ்வளோ லூஸ் பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். இப்படிப்பட்ட வாய்ப்புகள், இந்த உதவி என்பது எப்படி நமக்கு கிடைப்பதற்கு அரிய ஒரு இடம் சர்ச். நம்மளும் சந்திக்கிறோம். சென்னை சில்க்ஸ் தான் நல்லியா, அது பார்த்த உடனே இந்த சந்திப்பும் நடக்குது. அஃப்கோர்ஸ் அது இல்லை வேண்டான்னு நான் சொல்ல, நீங்கள் அது கேட்டுக்கலாம், அது ஒன்றும் பெரிய தப்பு இல்லை. பட் சில நேரங்கள் நம்ம சந்திப்பு அதோடு முடிஞ்சு போகிற ஒரு விஷயமா இருக்குது. இந்த வருஷம் கிறிஸ்மஸ்க்கு இதுவா அதுவா, அதோடு முடிஞ்சு போகிற ஒரு விஷயமா இருக்குது. அதை காட்டிலும் எத்தனையோ காரியங்களை நிச்சயமாக நம்மால் செய்ய முடியும். இந்த சந்திப்புகள் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்த முடியும். சர்ச் அதற்கு மிக முக்கியமான ஒரு இடம். நம்முடைய வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு நாம் செல்வதற்கு கூட அது உதவி செய்கிற ஒரு இடமாக நிச்சயமாக இருக்க முடியும். எனவே உடன் இருப்பிலே இருக்கிற மகிழ்ச்சி, உதவி செய்வதில் இருக்கிற மகிழ்ச்சி. உதவி செய்வது என்பது பணிவிடையாக இங்கே சுட்டிக்காட்டப்படுகிறது. பணிவிடை என்பது ஆண்டவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்றாக நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். நாம் அதில் ஒரு முதிர்ச்சியை பெற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஒரு பாசிட்டிவான வைப் அதில் இருக்கணும். இந்த சந்திப்பு என்பது சங்கடத்தை ஏற்படுத்துகிற ஒன்றாக அல்ல, அது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மகிழ்ச்சியாக மாற வேண்டும். மூன்றாவது சிந்தனையாக உறுதிப்படுத்தப்படும் மகிழ்ச்சி. உடன் இருப்பில் மகிழ்ச்சி, உதவி செய்வதில் மகிழ்ச்சி. மூன்றாவதாக உறுதி செய்யப்படுகிற மகிழ்ச்சி. 1 அத்தியாயம் 45 வாக்கியத்தில் நாம் படிக்கிறோம், ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர். ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். ஆண்டவரால் அவருக்கு சொல்லப்பட்ட செய்தி அது நிறைவேறும் என்று நம்பியவர். வாக்குறுதிகள் வாக்குத்தத்தங்களாக மாறுகிறது. அவருக்கு ஒரு செய்தி சொல்லப்பட்டது, அது அவருடைய வாழ்வின் செயலாக வெளிப்பட போகிறது. வெளிப்படுவதற்கு மரியாள் ஒரு பெரிய நம்பிக்கையை தன்னிலை பெற்றுக்கொண்டிருந்தார். நீர் அப்படி நம்பியதினாலே நீர் பேறு பெற்றவர் என்று எலிசபெத் மரியாளிடத்திலே சொல்லுகிறதை நாம் காணுகின்றோம். வாக்குறுதிகள் நிறைவேறுவது என்பதெல்லாம் இன்றைக்கு பெரிய கேள்விக்குறிகளாகிவிட்டது. வாக்குறுதிகள் அநேக நேரங்களில் வாக்குறுதிகளாகவே இருந்து போவது என்பதுதான் மனித வாழ்வில் யதார்த்தமான உண்மை. ஆனால் இங்கு சொல்லப்படுகிற கடவுளுடைய தூதனால் சொல்லப்படுகிற இந்த வாக்குத்தத்தம், இந்த வாக்குறுதி அவருடைய வாழ்விலே ஆசீர்வாதமாக பெற்றுக்கொள்கிற ஒன்றாக அமைகிறது. அது மரியாளோடு முடிந்து விடுகிற ஒன்று அல்ல. மரியாளுக்கு கொடுக்கப்பட்ட செய்தி அல்லது வாக்குறுதி அது வாக்குத்தத்தமாக மாறுகிற பொழுது மரியாளுக்கு மட்டும் ஏற்பட்ட ஒரு மகிழ்ச்சி அல்ல, அது உறுதி செய்யப்படுகிற மகிழ்ச்சி. யாருக்கு என்று சொன்னால் முழு உலகிற்கும் உறுதிப்படுத்தப்படுகிற மகிழ்ச்சியாக இது மாறுகிறது. ஏனென்றால் மரியாள் தன்னை இயேசு கிறிஸ்துவை பிறப்பிப்பதற்கு தன்னை ஒப்புக் கொடுத்ததினாலே இந்த முழு உலகமும் பெற்றுக்கொண்ட மகிழ்ச்சி, அங்கு இந்த முழு உலகிற்கான மகிழ்ச்சி உறுதிப்படுத்தப்படுகிறது. உறுதிப்படுத்தப்பட்ட மகிழ்ச்சி. மரியாளின் சந்திப்பிலே வாழ்த்துதல். எலிசபெத் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுகிறார். மரியாள் வாழ்த்தின பொழுது எலிசபெத் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார் என்று சொல்லப்படுகிறது. இந்த சந்திப்பு, இந்த உடனிருப்பு, இந்த வாழ்த்து இன்னொருவர் கடவுளிலே பலப்படுவதற்கு உதவியாக இருக்கிற ஒன்று. மரியாள் சந்தித்த பொழுது, மரியாளை எலிசபெத்தை வாழ்த்தின பொழுது எலிசபெத்து தூய ஆவியானவரால் நிரப்பப்பட்டார். இந்த அனுபவம் மிகப்பெரிய ஒரு அனுபவம். இன்றைக்கு முழு உலகமும் இப்படிப்பட்ட அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது கடவுளுடைய விருப்பம். நீங்கள் அந்த லூக்கா எழுதிய நற்செய்தியில் 1 அத்தியாயத்தின் மரியாளின் கீதம் எத்தனை முறை நம்ம தியானிச்சிருப்போம்னு தெரியாது. நீங்கள் டெய்லி எடுத்து படிச்சிங்கன்னா கூட ஒவ்வொரு நாளும் புதிய புரிதல்களை நம்மால் அதிலே பெற்றுக்கொள்ள முடியும். அவ்வளவு ஆழம், கருத்தாழமிக்க ஒரு பாடல். இன்றைக்குரிய நிலை, நாளைக்குரிய நிலையை பற்றி பேசக்கூடிய ஒரு பாடல். அது என்றைக்கும் காலத்தால் அழிக்க முடியாத ஒரு பெரிய மாற்றத்திற்கான, சமுதாய மாற்றத்திற்கான வெளிப்பாடு தான் மரியாளுடைய கீதம். நீங்கள் அது ஒவ்வொரு வரிகளாக, வார்த்தைகளாக பொருளுணர்ந்து படிக்கிற பொழுது எவ்வளவு கருத்தாழமிக்க ஒன்று என்பதை அதில் புரிந்து கொள்ள முடியும். 48 வாக்கியம், அடிமையின் தாழ்மையை கடவுள் கண்ணோக்கி பார்த்தார். 49 வாக்கியம், கடவுள் அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். 50 முதல் 53 உள்ள வாக்கியங்கள், செருக்குள்ளோர் சிதறடிக்கப்படுகின்றார், வலியோர் அரியணையிலிருந்து தூக்கி எறியப்படுகிறார், தாழ்மையில் உள்ளோர் உயர்த்தப்படுகின்றார், பசித்தோரை நலன்களால் நிறுத்துகின்றார். இந்த பசியுள்ளோர் தங்களுடைய வாழ்விலே ஒரு நிறைவை பெற்றுக் கொள்கிறார்கள். இதுதான் உறுதிப்படுத்தப்படுகிற மகிழ்ச்சி. தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் கிராமங்களை சுற்றி பார்ப்பதற்காக அவருடைய வாகனத்தில் பயணப்பட்டு சென்று கொண்டிருந்த பொழுது ஒரு ரயில்வே கேட்
அங்கே அவருடைய வாகனம் நிறுத்தப்படுகிறது. ரயில் செல்வதற்கு தாமதம் ஏற்பட்ட பொழுது தன்னுடைய வாகனத்திலிருந்து இறங்கி வெளியே நின்று கொண்டிருந்த பொழுது தொலைவிலே ஒரு சிறுவன் மாடு மேய்த்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறார். இது உங்களுக்கு தெரிந்த நிகழ்வு. அந்த சிறுவனை அவர் அழைக்கிறார். பள்ளிக்கு செல்ல வேண்டிய பருவத்தில் ஏன் பள்ளிக்கு செல்லவில்லை என்று அவனிடத்தில் கேட்கிறார். பள்ளிக்கூடம் போனால் வயிற்றுக்கு என்ன பண்ணுறது என்று அந்த சிறுவன் முதல்வரிடத்தில் கேட்ட கேள்வி. ஆடிப்போன முதலமைச்சர் அந்த மாணவனுடைய வயிற்றுப்பாடு அந்த நாளிலிருந்து அஸ்தமனமானது. மத்திய உணவு கொண்டு வரப்பட்ட திட்டம். இது அவனுடைய பசி அங்கே ஆற்றப்பட்டது, ஒருவனுக்கல்ல. அப்படி இருந்த 1000 சிறுவர்களுக்கு பசி ஆற்றப்பட்டது. அங்கு உறுதி செய்யப்படுகிற மகிழ்ச்சி. இது ஒரு சிறிய நிகழ்வு, எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சின்ன ஸ்டேட்டில் நடந்துட்ட ஒரு விஷயம். இதோடு ஒப்பிட்டு பார்க்கிற ஒன்று அல்ல. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை சந்தித்ததினாலே நமக்கு உறுதிப்படுத்தப்பட்ட மகிழ்ச்சி என்பது இதோடு ஒப்பிட்டு பார்க்கிற ஒன்று அல்ல. நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு சிறிய நிகழ்வே இன்றைக்கு வரை எத்தனை ஆயிரம் லட்ச பிள்ளையுடைய வாழ்விலே பசி தீர்த்து கொண்டிருக்கிறது என்று யோசிக்கிற பொழுது ஆண்டவருடைய சந்திப்பு என்பது நம்முடைய வாழ்வில் எப்படி உறுதிப்படுத்தப்பட்ட மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்பதை நம்மால் உணர்ந்து பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றோம். எனவே நம்முடைய வாழ்விலே நம்முடைய பசி என்பது ஆற்றப்படுகிற பொழுது பொருளாதார வல்லுநர்கள் மனித விருப்பங்களை 3 வார்த்தையில் சொல்கிறாங்க. மனித விருப்பங்களை 3 வார்த்தைகளிலே சொல்கிறார்கள். ஒன்று தேவை, நீட். இன்னொன்று வசதி, கம்ஃபர்ட். இன்னொன்று ஆடம்பரம், லக்ஸரி என்று கணித்திருக்கிறார்கள். பசி ஆறுதல் மானிட வாழ்வின், ஏன் உயிர் வாழ்வின் அடிப்படை தேவை, பேசிக் நீட் என்பதை ஒருவராலும் மறுக்க முடியாது. இதன் வெளிப்பாட்டை தான் நாம் திருமறையிலே துவக்கத்திலிருந்து இடையோடு இருக்கிறதை நம்மால் காண முடிகிறது. இஸ்ரவேலர்களை காடையாலே உணவளிக்கிறார். என்னாகமம் 11ஆம் அத்தியாயத்தில் படிக்கிறோம். எலியா சாரிபாத்தூர் விதவைக்கு உணவளிக்கிறார். எலிசா 20 அப்பங்களை கொண்டு 100 பேரை போஷிக்கிறார். இறைமகன் இயேசு 5 அப்பங்கள் 2 சிறு மீன் துண்டுகளை வைத்து 5000 பேரை போஷிக்கிறார். பசி ஆற்றுவது என்பது எவ்வளவு பெரிய நிகழ்வு! அதில் ஏற்படுகிற மகிழ்ச்சி, உறுதிப்படுத்தப்படுகிற மகிழ்ச்சி, இது பசி ஆறுவதனாலே மட்டும் முடிந்து விடுகிற ஒன்றல்ல. அதற்கு மேலாக நம்முடைய வாழ்வை பாவத்திலிருந்து மீட்டு ஒரு புதிய வாழ்வுக்காக, அப்பா சாப்பிட்ட உடனே உயிர் வந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த உயிர் இல்லை. நம்முடைய பாவங்கள் கழுவப்பட்டு நாம் பெற்றுக்கொள்கிற புது வாழ்வு என்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்ததினாலே ஏற்பட்ட ஒன்று. அந்த சந்திப்பு நமக்கு புதிய வாழ்வை உறுதிப்படுத்துகிற மகிழ்ச்சியாக அமைகிறது. மரியாளும் எலிசபெத்தும் சந்தித்தது உடன் இருப்பதிலே ஏற்பட்ட மகிழ்ச்சி, உதவி செய்வதிலே, பணிவிடை செய்வதிலே ஏற்பட்ட மகிழ்ச்சி, உறுதிப்படுத்தப்படுகிற மகிழ்ச்சி. அட்வென்ட் காலத்தின் துவக்கத்திலே இருக்கிற நமக்கு இந்த வருகையின் நாட்கள் இப்படிப்பட்ட உணர்வுகளையே தொடர்ந்து பெற்றுத்தருகிற ஒன்றாக இருக்க கடவுள் நமக்கு அருள் செய்வாராக. இந்த வருகை நாட்களிலே ஒவ்வொரு நாளும் நம்மை ஆயத்தப்படுத்துகிற நாட்களாக நாம் பெற்றுக்கொள்வோம். கிறிஸ்மஸ் கொண்டாடி மகிழ்வோம். எப்படி கொண்டாட போகிறோன்னு தெரில, கடைக்கு போக முடியுமான்னு தெரில, புது ட்ரெஸ் வாங்க முடியுமான்னு தெரில. அடை இல்லைன்னா பரவாயில்ல, ஆண்டவருடைய 2ஆம் வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிற நாட்களாக இது அமையட்டும். என்னுடைய வாழ்க்கையிலே மாற்றங்களை பெற்றுக்கொள்கிற நாட்களாக இருக்கட்டும். எந்த நேரத்திலும் ஆண்டவரை சந்திப்பதற்கு நான் ஆயத்தம் என்று சொல்லக்கூடிய நாட்களாக இந்த நாட்கள் அமையட்டும். கடவுள் தாம் இந்த திருவசனம் நமக்கு ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவருடைய வருகையின் மகிழ்வை ஏற்றல் இந்த அட்வென்ட் காலத்தின் துவக்கத்திற்காக நாங்கள் உமக்கு நடு சொல்கிறோம். ஆண்டவரின் பிறப்பிற்கு முன்பதாக மரியாளும் எலிசபெத்தும் சந்தித்த நிகழ்வு இன்றைக்கு வரலாற்றில் என்றைக்கும் நினைப்பூட்டப்பட வேண்டிய ஒன்று, நாங்கள் நினைவுபடுத்திக் கொள்ளுகிற ஒன்று. இந்த சந்திப்பிலே நாங்கள் அநேகமாயிரம் பாடங்களை கற்றுக்கொள்கிறோம். உடன் இருப்பிலே, உதவி செய்வதிலே உறுதிப்படுத்தப்படுகிற ஒரு மகிழ்ச்சியை எங்களால் காண முடிகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே தந்தரிடப்பட்டது. இந்த சந்திப்பு இதை காட்டிலும் மேலான மகிழ்ச்சியை எங்களுடைய வாழ்விலே தருகிறதற்காக நன்றி சொல்கிறோம். அந்த மகிழ்ச்சி எங்களுடைய வாழ்வில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துகிற ஒன்றாக இருக்க நீர் அருள் புரிய வேண்டுமா நாங்கள் கொண்டாடுகிறோம். கொண்டாட்டமாக மட்டுமே புரிந்து கொள்ளாமல் ஆயத்தப்படுவதற்குரிய நாட்களாகவும் நாங்கள் இதை புரிந்து கொள்ள அருள்தார். எங்களுடைய வாழ்வின் மாற்றங்களை நீர் எதிர்பார்க்கிறீர். இந்த வருகையின் நாட்கள் அப்படிப்பட்ட எங்களுடைய வாழ்வின் மாற்றங்களுக்கு உரிய நாட்களாக அமைய அருள்தார். மீட்பர் இயேசுவின் மூலமாக ஜெபத்தை எடுக்கிறோம். பரலோக பிதாவே, ஆமென்.
கடவுளுடைய வார்த்தைகளை தியானித்து நாம் யாவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வழியாய் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்லமை பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கனிமேல் திருப்பித்து பிறந்தார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3 நாள் மருத்துவத்தில் எழுந்தள்ளினார். பரமடத்துக்கு ஏறி சர்வவல்லமை பிதாவாகிய தேவனுடைய உலகத்தில் வீற்றிருக்கிறார். அவற்றிலிருந்து உயிருள்ளோரை மரித்தவரை நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்தவையும் பரிசுத்தவாண்ட ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனுடன் விசுவாசிக்கிறேன். ஆமேன். சபையார் அமர்வோம். சபைக்குரிய அறிவிப்புகளை வாசிக்க கேட்போம். கிறிஸ்துவுக்குள் அன்பான திருச்சபையார் யாவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் திருப்பெயரில் என்னுடைய வாழ்த்துக்களை மீண்டுமாக தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று காலை வழிபாட்டிற்கு வந்திருக்கிற இறைமக்கள் அனைவரையும் இறைமகன் இயேசுவின் திருப்பெயரிலே வாழ்த்தி வரவேற்கின்றோம். மாலை ஆராதனை மற்றும் ஏனைய கூடுகைகள் யாவும் மறு அறிவிப்பு வருகிற வரை நடைபெறாது. ஓய்வு நாள் பள்ளி வகுப்புகள் நேரலை மூலம் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. பெற்றோர் பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி பங்கேற்க செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய ஞாயிறு வழிபாடுகள் பொதுவாக அதே நேரத்திலேயே நேரலிலே ஒலிபரப்பு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்கு தொழில்நுட்ப கோளாறு நிமித்தமாக அது செய்ய இயலவில்லை. பதிவு செய்யப்பட்டு 11 மணிக்கு அது இல்லங்களில் இருப்பவர்களுக்காக அது ஒலிபரப்பப்படும். எனவே பார்த்து கேட்டு அதில் பயனடைய அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றோம். 1/12/2020 செவ்வாய்க்கிழமை அன்றைக்கு காலை 6:30 மணிக்கு மாதத்தின் முதல் நாள் ஆராதனை நடைபெறும். இறப்பின் செய்தி. நம்முடைய சபையின் அங்கத்தினரும் நமது குருசேகரத்தின் செயலர் திரு சோலமன் ஜெயக்குமார் அவர்களின் துணைவியருமான திருமதி பிரமிளா ஜெயக்குமார் அவர்கள் 24/11/2020 செவ்வாய்க்கிழமை அன்று காலை கர்த்தருக்குள் நித்திரையடைந்தார்கள் என்பதை ஆழ்ந்த வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்களின் நல்லடக்கம் 27/11/2020 வெள்ளிக்கிழமை காலை 11 மணி அளவிலே நடைபெற்றது. இழப்பிற்குள்ளாக இருக்கிற அன்பு குடும்பத்தாருக்காக ஜெபித்துக்கொள்ள அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். அருட்பொழிவு ஆராதனை வருகின்ற 13/12/2020 காலை 11 மணிக்கு தூய ஜார்ஜ் கதீட்ரல் பேராலயத்திலே கீழ்கண்டவர்களுக்கு ஆயர்களாக பிரிஸ்பிட்டஸாக அருட்பொழிவு கொடுக்கப்பட இருக்கிறது. மிஸ்டர் தேவசகாயம் போனி, மிஸ்டர் கே டிக்ரோஸ், மிஸ்டர் டபிள்யூ ஃப்ளிங்டன் பிரேம்நாத், மிஸ்டர் ஆர் ஹில்பெட், மிஸ்டர் ஜே வின்சென்ட் ராஜ்குமார். 13/12/2020 காலை 11 மணிக்கு தூய ஜார்ஜ் கதீட்ரல் பேராலயத்திலே இவர்கள் ஆயர்களாக அருட்பொழிவு செய்யப்பட இருக்கிறார்கள். இவர்களுக்காக நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம். நம்முடைய திருச்சபை குடும்பத்திலே இந்த வாரத்தில் தன்னுடைய பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் காண்போரை திருச்சபையின் சார்பிலே வாழ்த்துகிறோம். கடவுள் அவளுக்கு நிறைவான வாழ்வையும் எல்லா நல்ல ஆசீர்வாதங்களையும் தந்து வழிநடத்துவாராக. நவம்பர் 29 ஜோயல் மனாசே, எஸ் ஜெயந்தி, மோனிகா, எஸ் கிரண் ரோஷன், அனிதா ராஜ்குமார். நவம்பர் 30 ஜெனிஷா ஷெரின், ஆண்ட்ரூ ஆனந்தகுமார், டாக்டர் தீபா ஜெயமணி, சுமதி, சோஃபியா டைட்டஸ், எட்வர்ட் ஜெயராஜா, ஆர் ஏர்னஸ்ட், ஜெபா ஃபினி ஜான் ரோஸ், ஜி ஜெபா ஷாலினி, எட்வர்ட் ஜெபராஜ். டிசம்பர் 1ஆம் தேதி ராஜா தினகர் தமிழ்வாணன், வினோலா பிரியதர்ஷினி, ஆஷா மோனிகா சாலமன்,
பி ஜெனிதா, ஆர்.கே. அனிதா. டிசம்பர் 2ஆம் தேதி ரத்னதுரை, ஷகிலா ராஜரத்னா, ஜெனிசீர் ஜான் ராஜ், சாமுவேல் ஜேசன், சுகந்தி கிறிஸ்டினா ஜான்சன், ஐரின் ஷீபா, தாரணி மாலா சி, ஏ ஜெஜலின், மாலா சந்திரன், சாமுவேல் ஜேசன், மனோவா பிரான்சிஸ், ஜியோ டிஜே. டிசம்பர் 3ஆம் தேதி குமார், ரெனின் கில்பர்ட், ஜே இஸ்ரேல், ஆமோஸ், ஆக்னஸ் மேரி பேப்டிஸ்ட், ராஜப்பன், மாஸ்டர் மெல்வின் ராஜ், ஐ ஆட்லின் கிறிஸ்டினா. டிசம்பர் 4ஆம் தேதி ஆர் வெற்றி செல்வி, சி பாக்கியராஜ், டின்பெஸ்டன் எட்வின், செல்வி பால்ராஜ், ஆர் ஜெப அஞ்சலி. டிசம்பர் 5ஆம் தேதி பெஞ்சமின், எஸ் ஜான் ராஜகுமார், சாமுவேல் ஓபெட், பி ஜெனிஃபர், சமாதானம் விக்டர், டேவிட் சாலமன், லியோன் நோயல், லியாபா பெட்டல், சில்வியா டிபோன்டி, பி யாக்கோப் சாமுவேல். டிசம்பர் 6ஆம் தேதி டி ராஜன் பாபு, ஏ ஜோன்ஸ் செல்வகுமார், கே ஜோவின் சாமுவேல், பிரான்சிஸ் திருத்துவராஜ், சர்வஸ்ரீ. திருமண நாட்களை காண்போர்: நவம்பர் 29 மிஸ்டர் ராஜ்குமார் வின்ஸ்டன், மிஸ்ஸஸ் அனிதா, மிஸ்டர் டி பிரின்ஸ் ஜேசன், மிஸ்ஸஸ் ஏஞ்சல் டாஃப்னி சோஃபியா. நவம்பர் 30ஆம் தேதி மிஸ்டர் ஜோயல் அருண் பொன்ரோஸ், மிஸ்ஸஸ் தங்கப்பிரபா. டிசம்பர் 2ஆம் தேதி மிஸ்டர் பிரஃபுல்லா பட்னாகர், மிஸ்ஸஸ் பிரிசில்லா பட்னாகர். டிசம்பர் 3ஆம் தேதி மிஸ்டர் ஸ்ரீதர், மிஸ்ஸஸ் எலிசபெத் ஸ்ரீதர், மிஸ்டர் வினோத்குமார், மிஸ்ஸஸ் ஸ்ரன்பிரியா. டிசம்பர் 4ஆம் தேதி மிஸ்டர் ராஜ்குமார், மிஸ்ஸஸ் க்ளோரி ராஜ்குமார், மிஸ்டர் புனிதன், மிஸ்ஸஸ் லதா, மிஸ்டர் ஜே ஜாஷ்வா டேவிட், மிஸ்ஸஸ் அஸ்வினி. டிசம்பர் 5ஆம் தேதி மிஸ்டர் ஜான்சன் ராஜ்குமார், மிஸ்ஸஸ் சோனியா ஜான்சன், மிஸ்டர் ஜான்சன் பிரேம்குமார், மிஸ்ஸஸ் சுகந்தி கிறிஸ்டினா ஜான்சன். மீண்டுமாக ஒரு முறை இந்த வாரத்தில் தங்களுடைய பிறந்த நாட்டிலும் திருமண நாட்டிலும் காண்போரை திருச்சபையின் சார்பில் அன்போடு கூட வாழ்த்துகிறோம். கடந்த வார காணிக்கை விவரம்: ஆராதனை காணிக்கை $7,510, சபை சந்தா $25,840, தசம பாகம் $20,235, நற்செய்தி பணி $3,110, நன்றி படையல் $4,300, கலரி நிதி $4,710, பெண்கள் ஐக்கிய சங்கம் $3,160, சிறுவர் ஊழியம் $3,250, வாலிபர் ஊழியம் $3,400, ஏழைகள் நிதி $4,320, விடுதிகள் வாரியம் $3,670, மிஷன் ஃபெஸ்டிவல் கலெக்ஷன் $11,300, ஆக்ஷன் சேல்ஸ் $100, கட்டிட நிதி $8,675, ஆல்டர் மூலம் அந்த நன்றி படையல் $500. ஆக மொத்தம் கடந்த வார காணிக்கை $1,04,080. நன்றி. தொடர்ந்து கிறிஸ்தவ கீர்த்தனைகளிலே
65வது கீர்த்தனை பாடுவோம். கீர்த்தனை எண் 65, சோலமன் ராஜா, சங்கையன் ராஜா. ஜெபம் செய்வோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்னுள்ள எங்களை பற்றி எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாக குற்ற செயல்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னைக்கும் உடையவைகளே. ஆமேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மீண்டுமாக ஒரு விஷயம் நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை தோத்தரிக்கிறோம். இந்த நாளின் ஆராதனைக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். அன்பின் நல்ல தகப்பனே, ஆராதனை கலந்து கொள்ளும்படியாக வந்திருக்கிறோம். அதன்படியார் ஒவ்வொருவரையும் இரக்கமாக கண்ணோக்கி பாரும். தூய கரத்தினாலே தொட்டு
நீர் அவளை ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் மன்றாடுகிறோம். வந்தவர் வந்த வண்ணமாகவே அல்ல, உம்முடைய பேரருளை பெற்றுக்கொண்டவளாய் இங்கிருந்து நிறைவான மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொண்டவளாய் இங்கிருந்து கடந்து செல்ல எங்களுக்கு கிருபை செய்ய விடமா நாங்கள் மன்றாடுகிறோம். அன்பின் பரலோக பிதாவே, எங்களுடைய திருச்சபையின் அத்தனை குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் தனித்தனியே பேர் பேரை ஆசீர்வதித்தலும் உடைய வாழ்வின் எல்லா தேவைகளையும் நீர் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டுமா நாங்கள் இடத்தில் மன்றாடுகிறோம். அன்பின் நல்ல தகப்பனே, இழப்புகளுக்குள்ளாக இருக்கிற ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்கிறோம். விசேஷமாக திரு சோலமன் ஜெயக்குமார் அவர்களுக்காக, அவருடைய அன்பு பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவர் இழப்பில் இருக்கிற அருமையான குடும்பத்தை நீர் கண்ணோக்கி பாரும். ஆறுதலையும் தேர்தலுமையான சமாதானத்தையும் கட்டளையிட்டல் விடமா மன்றாடுகிறோம். அவ்வண்ணமாகவே துக்கத்திலே துயரத்திலே இருக்கிற ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்கிறோம். நீரே ஆறுதலின் கடவுள், நீர் அவளுக்கு போதுமானவராக இருக்க வேண்டுமா நாங்கள் மன்றாடுகிறோம். பல்வேறு விதமான நெருக்கடிகளுக்குள்ளாக இருக்கிற ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்கிறோம். சுகவீனங்களினாலும் பலகீனங்களாலும் சிக்கி தவிப்போருக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். வறுமையினாலும் பிணியினாலும் கடன் தொல்லையினாலும் இல்லலுற்றுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, நீரே எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருக்கிறீர். உம்மை அன்றி நாங்கள் வேறு யாரிடத்திலே போவோம்? நீரே ஆண்டவரே ஒவ்வொருடைய வாழ்வின் தேவைகளையும் சந்திக்க வேண்டுமா நாங்கள் இடத்திலே மன்றாடுகிறோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வாரத்தில் எங்கள் திருச்சபை குடும்ப ஐக்கியத்திலே பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் காண்கின்ற அதன்படியார் ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்வுக்காக, குடும்ப வாழ்வுக்காக நன்றி சொல்கிறோம். இம்மட்டுமாக நீர் அவளுக்கு போதுமானதாக இருந்திருக்கிறீர், வழிநடத்தி இருக்கிறீர். ஆண்டவரை அடியார்கள் ஏறெடுக்கிற நன்றிகளை ஏற்றுக்கொள்ளும். ஒவ்வொருவரும் பிரவேசிக்கிற புதிய ஆண்டுகள் அவளுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டுகளாக அமைய அருள்தார். மகிழ்ச்சியும் சந்தோஷமும் சமாதானம் நிறைந்த ஆண்டுகளாக அமைய அருள்தார். அன்பின் பரலோக பிதாவே, அருட்பொழிவு பெறப்போகின்ற அடியார்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அவர்களின் ஆசீர்வதித்தலும் நடைபெறப் போகின்ற அருட்பொழிவு ஆராதனை ஆசீர்வதித்தலும் இந்த மாபெரும் சென்னை பேராயத்திலே உம்முடைய திருப்பணிவிடைய அவர்கள் நிறைவேற்றிருக்கிற எல்லா ஆற்றலையும் நீர் அவளுக்கு தந்து வழிநடத்த வேண்டுமா நாங்கள் கொண்டாடுகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபைக்காக, திருச்சபையின் அத்தனை திருப்பணிகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அனைத்தையும் நீர் ஆசீர்வதித்திரலும். மீண்டுமாக நாங்கள் இப்படி ஒன்று கூடியமை தொழுது கொள்கிறவரை நீங்காத பிரசனம் எங்களோடும் குடும்பங்களோடும் அவர் பணிகளோடும் பொறுப்புகளோடும் வியாபாரங்களோடும் நிர்வாகங்களோடும் உடனிருந்து ஆசீர்வதிக்க விடமா மன்றாடுகிறோம். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்பேற்றுக்கொள்ளும் அடி நடத்தும் மீட்பர் இயேசுவின் மூலமாக ஜெபத்தை எடுக்கிறோம். பரலோக பிதாவே, நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூயாவின் ஐக்கியமும் எடுத்துதலும் அனைவரோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலமும் தங்கியிருப்பதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு சென்று வர கடவோம்.